இஸ்லாமிய மருத்துவத்தின் மகிமையையும் மகத்துவத்தையும் அறிந்து கொள்ள வந்திருக்கும் நாலேஜ் ஆஃப் இஸ்லாம் தமிழ் அன்பு நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனித வாழ்க்கை என்பது அல்லாஹுவின் பேரருள். அதில் ஆரோக்கியம் மிக முக்கியமான செல்வம். உடல் நலம் இருந்தால்தான் நாம் இறைவனுக்கு சிறந்த வணக்கங்களை செய்யவும் உலக வாழ்க்கையில் உழைத்து சிறக்கவும் முடியும். இந்த நலத்தை பேணுவதற்கு அல்லாஹுவின் வழிகாட்டுதல் எதுவும் உள்ளதா? ஆம், நபிகளாரின் மருத்துவ முறை என அழைக்கப்படும் திப்புன் நபவி அதற்காகவே வந்து நிற்கின்றது. இது உடலையும் மனதையும் ஆன்மாவையும் ஒரே நேரத்தில் சீராக வைத்திருக்கும் முழுமையான மருத்துவ நெறி. இன்று பேசப்படும் இயற்கை மருத்துவம், உணவு சிகிச்சை, நோய் வருமுன் தடுக்கும் குணம், இவை அனைத்திற்கும் அடிப்படை விதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அந்த அற்புதத்தை அறிந்து கொள்ளும் இனிய பயணத்தை தொடரலாம் வாருங்கள். ஆரோக்கியம் ஓர் இறை வணக்கம். இஸ்லாத்தில் ஆரோக்கியம் என்பது ஒரு சாதாரண உடல்நிலை அல்ல. அது அல்லாஹ் நமக்கு வழங்கிய பொறுப்பு. உடலை பேணுவது ஒரு மார்க்க கடமையாகும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், மக்களே, பூமியில் உள்ள தூய்மையான அனுமதிக்கப்பட்டவற்றை புசியுங்கள், ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 168வது வசனம். இது ஒரு முஸ்லிமின் உணவில் தூய்மை, மிதத்தன்மை மற்றும் ஒழுங்கை வலியுறுத்துகின்றது. நபிகளாரின் மருத்துவ வழிகாட்டுதல்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகம் கண்ட மிகச்சிறந்த முன்மாதிரி மருத்துவராக இருந்தார்கள். அவர்களின் வழிகாட்டுதல்கள் சிகிச்சை மட்டுமல்ல, நோய் வராமல் தடுக்கும் வாழ்க்கை முறையுமாகும். நோய் வருமுன் காத்தல், தூய்மை, உழு செய்வது, மிஸ்வாக் பயன்படுத்துவது, குளிப்பது, இவை அனைத்தும் உடல் மற்றும் சூழல் சுத்தத்தை காக்கும் மிகப்பெரிய மருத்துவ கற்றல்களாகும். உணவில் மிதத்தன்மை. நபி அவர்கள் கூறினார்கள், மனிதன் நிரப்பும் பாத்திரங்களில் வயிற்றை விட தீயது இல்லை. 1/3 பங்கு உணவுக்கும், 1 பங்கு நீருக்கும், 1 பங்கு மூச்சுக்கும். ஆதாரம் திர்மிதி. இது இன்று உலகம் பேசும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மற்றும் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் ஆகியவற்றோடு நேரடியாக இணைகின்றது. உண்ணாவிரதம். ரமலான் நோன்பு ஆன்மீக உயர்வுக்கு மட்டுமல்ல, உடலை டிடாக்ஸ் செய்யும் ஒரு அற்புத மருத்துவ முறை. நோய் நிவாரணத்திற்கான சிகிச்சைகளாக தேன். குர்ஆனில் மனிதர்களுக்கு அதில் குணமளிக்கும் சக்தி உள்ளது. 16வது அத்தியாயம் 69வது வசனம். தேன் உடலில் உள்ளக கிளென்ஸுக்கு சிறந்த இயற்கை மருந்து. கருஞ்சீரகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், மரணம் தவிர அனைத்திற்கும் நிவாரணம் கருஞ்சீரகத்தில் உள்ளது. ஆதாரம் புகாரி. இது இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றது. ஒலிவ் எண்ணெய். உணவுக்கு உடலுக்கும் இரட்டை நன்மை தரும் சிகிச்சை. ஹிஜாமா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், சிகிச்சைகளில் சிறந்தது இஜாமா. ஆதாரம் புகாரி. ஆதாரம் முஸ்லிம். இது உடலிலுள்ள அசுத்தங்களையும் அழுத்தங்களையும் நீக்கும் மருத்துவ பணியை செய்கின்றது. இஸ்லாமிய அறிஞர்களின் மருத்துவ பங்களிப்புகளாக. இஸ்லாமிய மருத்துவத்தின் பொற்காலம் 7ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டுகள். இக்காலத்தில் முஸ்லிம் அறிஞர்கள் உலக மருத்துவத்தை மாற்றி போட்டார்கள். இப்னு சீனா அவரின் த கெனான் ஆஃப் மெடிசின் ஐரோப்பாவில் பல நூற்றாண்டுகள் முதன்மை மருத்துவ புத்தகமாக இருந்தது. அல் ராசி அம்மை மற்றும் தட்டம்மை நோய்களின் வித்தியாசத்தை அறிவியல் ரீதியாக முதலில் விளக்கியவர். அவர்களின் நூல்களில் மனித மருத்துவ அறிவியலுக்கு ஒரு பெரிய விருத்தியாக அமைந்தது. ஆன்மீகமும் மருத்துவமும். இஸ்லாமிய மருத்துவத்தில் ஆன்மீக சிகிச்சை ஒரு பிரிக்க முடியாத அம்சமாகவே உள்ளது. துஆ. நோயில் துஆ செய்வது நோயாளிக்கு மன ஒளி, நம்பிக்கை மற்றும் அமைதியை அளிக்கின்றது. சூரா அல் ஃபாத்திஹா. இது குணமளிக்கும் ஒரு முக்கிய சூரா. சபூர். பொறுமை. நோயில் பொறுமை பாவங்களை அளிக்கும் மற்றும் நற்கூலியை அதிகரிக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே,
இஸ்லாமிய மருத்துவத்தின் மகிமை என்பது சில மூலிகைகளில் மட்டுமில்லை, அது உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் ஒருங்கிணைக்கும் ஓர் உயர்ந்த வாழ்க்கை நெறியாகும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டிய தூய்மை, மிதம், நன்னடத்தை, நோய் வராமல் தடுக்கும் பழக்கங்கள் எல்லாம் இன்று நவீன மருத்துவமும் அங்கீகரிக்கும் வாழ்க்கை முறையாகவே உள்ளது. வாருங்கள், நம் உடலும் உள்ளமும் ஆன்மாவும் ஆரோக்கியமாக இருக்க நபிகளாரின் சுத்தமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்போம். அல்லாஹ் நமக்கு நற்குணத்தையும் நீண்ட ஆரோக்கியத்தையும் வழங்குவானாக. ஆமீன். இந்த காணொளியில் கூறப்பட்ட அனைத்து சிறு குறிப்புகளையும் தெளிவாகவும் விரிவாகவும் அறிந்து கொள்வதற்கு தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். அன்புடைய நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனளித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், கமெண்ட் மூலம் உங்கள் எண்ணங்களை பகிரவும். மேலும் இஸ்லாமிய அறிவு நிறைந்த வீடியோக்களை பெற நாலேஜ் ஆஃப் இஸ்லாம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் பயனுள்ள ஒரு வீடியோவுடன் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.